ஹலோ, வெல்கம் டு ரதித்ராஸ் பிரைடல் ஸ்டுடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ளீட்டிங்கும் எப்படி அதை ப்ரொஃபஷ்னலாக ஃபோல்ட் பண்ணுறது, இந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கிளிப்ஸ் 2 இருந்தாலே போதும். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நல்லா டேபிளில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம 2 கிளிப்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேரியஸ் சைஸ் ஆஃப் பின்ஸ், சின்னது, கொஞ்சம் மீடியம் அண்ட் பெருசு இருக்கிற மாதிரி ஒரு கொத்து சேஃப்டி பின்ஸ் எடுத்துக்கோங்க. இவங்க சைஸ்க்கு தான் இப்போ இந்த சாரியை நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க முந்தி எங்கே பின் பண்ணுவாங்களோ அந்த இடம் வரைக்கும் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பல்லு எடுக்க போகிறோம். அதாவது அந்த ஃப்ரண்ட்டு முந்தி எடுக்க போகிறோம். ஸோ இது என்னென்னா, நம்ம சாதாரணமாக நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் பரவாயில்ல. அப்படி எடுக்க கஷ்டப்படுறவங்க இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம அந்த கை அளவு தான், நான் அந்த உள்ளங்கை வச்சு மடிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸை வச்சு மடித்து நம்ம எடுத்துக்கணும். கடைசி ப்ளீட்டு உங்களுக்கு வரலைன்னா அதை சின்னதாக நம்ம உள்ளே மடிச்சுக்கலாம். உங்களுக்கு யாரும் பிடிக்க ஹெல்ப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருளை கூட நீங்கள் புடவையை பிடிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். பட்டு புடவையிலலாம் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லா ஒரு ஷேக் பண்ணி உள்ளே போடலாம். இப்போ இந்த இது ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ இந்த எதுக்கு இந்த கிளிப்ஸ்னால் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண தான். ஸோ நம்ம யார் ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே ப்ளீட்ஸ் அடுத்தடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம டேபிளில் எவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ளீட்ஸ் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நல்ல டேபிளில் அந்த கிளிப்ஸ் வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்த ப்ளீட்ஸ், அந்த பின்லேருந்து அடுத்த ப்ளீட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கேயும் செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம சேஃப்டி பின்ஸ் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி அவங்க ப்ளவுஸில் நம்ம பின் பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் ப்ளீட்ஸை. இந்த மாதிரி பொறுமையாக அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஷேக் பண்ணி நீங்கள் சேஃப்டி பின்ஸ் இது பண்ணிங்கன்னா பட்டு புடவையில் ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த பின்னாடி அந்த முந்தி ப்ளவுஸ் பின் பண்ணுறதுலேருந்து இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் அவங்களுக்கு எங்கே நம்ம சொருகுவோமோ அந்த இடத்துல நம்ம எப்பயும் போலவே ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதையும் செக்யூர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த மாதிரி சென்டர் ப்ளீட்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு வெயிட் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் திருப்பியும் கிளிப்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணி கீழேயும் ஒரு பின் போட்டுறேன். இப்போ சென்டரில் ஒரு பின் போட்டுறோம். அப்போ தான் அது நகராமல் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ நீங்கள் சென்டரில் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க ஷேப், அவங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி. அங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன். கீழேயும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு பின் போட்டுக்கிறோம். இப்போ மேலேயும் நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணி அதை உள் பக்கமாக நம்ம பின் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த சென்டர்லேயும் கீழேயும் வெளிப்பக்கமாக போட்டுக்கிறோம். ஏன்னா அது நம்ம எப்படியும் கழட்ட போகிறதுனா, ஸோ அதை நீங்கள் வெளிப்பக்கமாகவே போட்டுக்கலாம். பட் இங்கே உள்ளே சொருக போகிறதுனால நம்ம இந்த பின்னை நம்ம அவுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் உள் பக்கமாக போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் வச்சுட்டு நான் அயன் பாக்ஸில் ஹீட் பண்ணி அயன் பாக்ஸ் ஆனில் வச்சு நம்ம சில்க்கு
சாரீக்கான ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து ஹீட் வந்து மினிமல் ஹீட் இருந்தாலே போதும் சில்க் சாரீக்கு வச்சு சென்டரை வந்து நம்ம அயன் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்து முந்தியும் நம்ம அயன் பண்ணுறோம். அயன் பண்ணிங்கன்னா நீங்கள் மடிக்கக்குள்ளே அந்த மடிப்பு வந்து அப்படியே கலையாமல் அதே மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம அயன் பண்ணுறோம். நீங்கள் இதோடையே மடித்து வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து அது பின்னாடி கலைஞ்சதுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அயன் பண்ணிட்டோன்னா அந்த மடிப்பு வந்து கலையவே கலையாது உங்களுக்கு. ஸோ அதனால தான் மெயினாக அயன் பண்ணுறது. அட்லீஸ்ட் அந்த சென்டர் ப்ளீட்ஸையும் நீங்கள் இந்த முந்தியும் நம்ம கண்டிப்பாக அயன் பண்ணணும். அயன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இவங்களோட செஸ்ட் ப்ளீட்ஸை இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். செஸ்ட் ப்ளீட்ஸை அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நீட்டாக நம்ம அயன் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு அழகாக கலையவே கலையாது. நம்ம கட்டக்குள்ளேயும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த இடத்த வந்து அயன் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் கீழேயும் நீங்கள் அயன் பண்ணிட்டிங்கன்னா நம்ம மடிக்கக்குள்ளே அது வந்து கலையாது. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கரெக்டாக செஸ்ட் ப்ளீட்ஸ் மட்டும் இது பண்ணாமல் கொஞ்சம் கீழேயும் நம்ம வந்து அயன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த புடவையை திருப்பி நம்ம அந்த சென்டர் ப்ளீட்ஸை வந்து மடித்தா முன்னாடி அழகாக தெரிகிற மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் சாரியை. இது மாதிரி சாரியை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மடிப்பு உங்களுக்கு எங்கே அந்த எவ்வளோ தூரம் அது வருதோ அதை மெஷர் பண்ணிக்கணும். எங்கே மடித்தா அது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்குள்ளே அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சுட்டு மீதி இருக்கிறத மட்டும் வெளியில் வைக்கிறோம். அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சமாக மடிக்கிறோம். இதில் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி மடிக்கிறதுல தான் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் யூஸ்க்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக சாரீ எப்பயும் போல் மடித்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சாரீ ரொம்ப உள்ளே வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் வெளியில் எடுக்கிறேன். இப்போ வந்துடுச்சு. இப்போ நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணி மீதி இருக்கிற இதை வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி சுருட்டி அந்த பாக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். அதை அப்படி சுருட்டி வைக்கக்குள்ளே நம்மளுக்கு அந்த மடிப்பும் அழகாக கலையாது. அதில் வச்சிடுறோம். வச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக சாரீ ஃபோல்ட் ஆகிடும். சென்டர் ப்ளீட்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம இப்படி தான் மடிக்கணும். இதுதான் அந்த ஃபைனல் அவுட்புட். நம்ம சாரீ ப்ரீப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.